ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம விச் ஹேட் அட்டிலியர் எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். ஆகட், நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் லெசன் கிடையாது. விச்சஸா இல்லாத அவுட் சைடர் முன்னாடி உன்னோட மேஜிக் ஸ்பெல்ல நீ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் உன்னோட செகண்ட் டெஸ்ட் நீ பாஸ் ஆகவே இல்லை. அதனால மத்தவங்க முன்னாடி உன்னால காஸ் பண்ணதுக்கு நான் அலோவ் பண்ணவே முடியாது. இப்ப பண்ணல, நீங்க எப்பதான் பண்ணுவீங்க? நான் அதிகமான மேஜிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால மத்தவங்க முன்னாடி ஸ்பெல்ல காஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் நான் பல வருஷமாவே காத்துட்டு இருக்கேன். மாஸ்டரா இருக்கிற நீங்க அப்ரெண்டிஸா இருக்கிற எங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தினா மட்டும் தானே எங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதிகமாவே எங்களுக்கு கிடைக்கும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நான் உடனே அந்த சைட்டுக்கு போய் விண்டோ வேய செட் பண்ணி நம்மளுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்ன நீ அங்க வச்சு மீட் பண்ணு. ஆகட்ட நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு ரூகிய சொல்றத கேட்டோன்னு நான் உடனே என்னோட கிளாக்கையும் ஹேட்டையும் போட்டுட்டு வரேன்னு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. நாங்களும் உடனே தயாராக போறோன்னு மத்த 3 பேரும் அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துக்கோ. ரியாலிட்டியை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கு அவங்கள நினைச்ச ரொம்ப கவலையா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா ஆகட்ட அவ சாதிக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான விஷயத்துல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதனால ஏற்படுற விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. ஒரு சின்ன தப்பு பண்றதுனால அவளோட லைஃபே மொத்தமா முடியதுக்கும் வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆகட்ட கூட்டிட்டு ரூகியோ பிரிட்ஜ் இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்க. மழை வெள்ளம் அதிகமா இருக்கிறனால தண்ணி வேகமா ஓடிட்டு இருக்கும். அதுக்கு நடு பகுதியில கேரேஜ் மாட்டி இருந்துட்டு இருக்க. விச்சஸ் வந்துட்டாங்க. நம்ம இனி எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவுட் சைடர் எல்லாருமே சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. ஆகட் இதை உடனே யூஸ் பண்ணி மத்தவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணு. அந்த வேலை எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. ஆனா இதை மட்டும் நான் யூஸ் பண்ணா போதும் சொல்ல வரீங்களா? வேற என்னது நீ பண்ணணும்னு ஆசைப்படுற? இந்த சிம்பிளான டாஸ்க் கூட உன்னால பண்ணவே முடியாதா? கிரிஃபரி எதுக்காக உன்னை நினைச்சு கவலைப்பட்டான்னு இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது. உன்னோட பவரை நீ மத்தவங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கு இந்த சிச்சுவேஷன் கரெக்டானதே கிடையாது. அதுக்கு வேற ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நீ அதை யூஸ் பண்ணிக்கோ. கேர்ஃபுல்லா உன்னோட மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைச்சு நீ யூஸ் பண்ணு. இவன் என்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கான். மத்தவங்களை விட நான் கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஒத்தான விச்சுன்னு மத்தவங்க எல்லார்கிட்டையும் நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியே தீர்வேன்னு முடிவு பண்ணிட்டு இருப்பா. விண்டோவை பயன்படுத்தி கிரிஃபரியும் மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. கிரிஃபரி அவனோட வாட்டர் சோட பயன்படுத்தி கேரேஜ் பக்கத்துல வர்ற தண்ணியோட ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். ஏற்கனவே அந்த கேரேஜ்ல 2 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லேடியை அங்க இருந்து ரூகியோ காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்க. வாட்டரோட கரண்ட் எல்லாமே ரொம்பவும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதனாலதான் எனக்கு தண்ணியை கண்டாலே பிடிக்கவே மாட்டேது. அடுத்தது அந்த பையனையும் காப்பாத்திட்டு ரூகியோ அங்க இருந்து கிளம்பினோனையே அவனோட வாட்டர் சோட வெளியே எடுத்துட்டு இருப்பான். அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அவங்க 2 பேரையும் சேஃபா காப்பாத்தி அவங்க அந்த வேலையில சாதிக்கவும் செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க, கார்கோவை பாதுகாக்கணும்னு நினைச்சனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. நீ சேஃபா என்கிட்ட கிடைச்சிட்டு அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். கரெக்டான டைமுக்கு வந்தனாலதான் எங்களால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட அப்ரெண்டிஸ் உங்களுக்கு தேவையான மெடிசனை கொடுப்பாங்க. காயம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க கிட்ட நீங்க போங்கன்னு திரும்பி பார்த்தனா அவங்க 4 பேருமே அவனோட அந்த வாட்டர் ஸ்வாடு ரொம்ப அமேசிங்காவும் கூலா இருந்துட்டு இருக்குன்னு சந்தோஷம் இருந்துட்டு இருக்க. கிரிஃபரி சென்சாய், இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுதான் என்னோட ரெயின் கிளவர். காஸ்டிங் சீல்ஸ் பேட்டனா பிளேடு முழுக்க சின்னதா அதிகமான சீல்ஸா இருக்கிறனால இதை பயன்படுத்தி ஒரு ஓஷனையே நம்மளால 2ஆ பிரிக்க முடியும். கிரிஃபரி சென்சாய், இதை தொட்டு பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்குன்னு டெட்டியா சொல்றத கேட்டோன்னே முடியவே முடியாது. இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர் உங்ககிட்ட இல்லாம இருக்கிறனால கண்டிப்பா அது உங்களுக்கு ஆபத்தா வரதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு நான் மேல போய் ரிவர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்க போறேன். நான் கீழே இருந்து ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு ரூகியோ ரிச்சியையும் கிரிஃபரி டெட்டியாவையும் கூட்டிட்டு குடிச்சிக்கிறதுல நாங்க திரும்பி வந்துடுறோம். அது வரைக்கும் கீழே இருந்து நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ஆகட்டும் கோகோவும் இருந்து மத்தவங்க எல்லாரோட காயத்துக்கும் கெட்டு போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்க. லிட்டில் மிஸ் விச், நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னோன்னு என்ன பார்த்து அவன் லிட்டில் மிஸ் விச் சொல்லிட்டான். அதை கேட்டோன்னு அவர் ரொம்ப சந்தோஷம் இருந்துட்டு இருக்க. கியூட்டஸ், அந்த மாதிரி பண்ணாத, உடனே இங்க வந்துருன்னு அவங்க அப்பா பார்த்து கத்திட்டு இருக்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கேப் இன்னும் இருந்துட்டு இருக்கு. எனக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வந்துடுறேன்னு மரத்துல கயிறால கட்டி அவன் கீழே இறங்கிட்டு இருப்பான். அப்ப மண் சரிவுனால மரம் பேந்து கீழே விழுந்து அந்த இடத்தையே உடைச்சிட்டு ஒரு பெரிய ராக் ஒண்ணு கேட்டஸ் மேல விழுந்து அவன் மயக்கம் அடைஞ்சிட்டு இருப்பான். அது பக்கத்துல இருந்தனால கோகோவும் காயம் அடைஞ்சு கீழே இருந்துட்டு இருக்க. நீ ஒரு விச்சாதானே இருந்துட்டு இருக்க. உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ப்ளீஸ் என்னோட பையனை காப்பாத்து. உன் காலை பிடிச்சு நான் கெஞ்சி கேட்க ப்ளீஸ் காப்பாத்துன்னு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. இதுதான் எனக்கு கரெக்டான சான்ஸ்.
என்னோட மாஸ்டர்ஸும் யாருமே இங்க இல்ல. என்னோட செல்ஃப் ஷோவை பயன்படுத்தி அவங்கள கூட்டிட்டு திருப்பி இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல. கோகோவும் இப்போ ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கா. என்னோட மேஜிக்கை பயன்படுத்தி மட்டும் நான் அவங்கள காப்பாத்திட்டேன்னா என்னால முடியாதுன்னு நினைச்சவங்க எல்லாரும் முன்னாடியும் என்னால ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னால எந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியும்னு, அவ எந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறான்னு எல்லாருமே ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்க. மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவளோட டிராயிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா இருந்துட்டு இருக்கு. இவன் இன்னும் குட்டி பொண்ணாதான் இருந்துட்டு இருக்கா. உன் மேல நான் அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தேன். எந்த ஒரு டேலண்டும் இல்லாத நீ எங்க ஃபேமிலிக்கு தேவையே இல்லைன்னு அவளோட ஃபேமிலியை விட்டு அவன் விரட்டி விட்டது அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். எதுக்காக அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அது இந்த மாதிரி டைம்ல ஆகட்டு கியூட்டஸ நான் எப்படி காப்பாத்தணும், என்னால ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு உடனே சொல்லு. நீ ஏதாச்சும் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ண போறீனா கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுன்னு ஏற்கனவே ரூகியோ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தோன, கோகோ உன்னால அசைய முடியுமா, உன்னை சுத்தி பார்த்து உன்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உடனே சொல்லு. ரிவர் பேங்கோட கேப்ல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். கரண்டும் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கிறனால இங்க இருந்து என்ன அடிச்சு கொண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க சேரும் சகுதியும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. நான் ஏறலான்னு பார்த்தா அது வலிக்கு என்ன விட்டுட்டே இருக்கு. கேட்டஸ் மயக்கமாயி இருந்துட்டு இருக்கான். அவன் மேல கிடக்கிற அந்த பெரிய கல்ல அடல்ட்டே நினைச்சாலும் தள்ளதுக்கு வாய்ப்பே இல்ல. அவுட் சைடர் முன்னாடி என்னோட ஸ்பெல்ல வரையதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. ஈஸ்டீஸ் கேலனோட வில்லேஜ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கிடைச்சிருக்கு. மார்ஷூட்ல பாலம் உடைஞ்சி தண்ணி ரொம்ப பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. நம்ம உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு அவங்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஆகட்டு ரூகியோ சென்சை அவரோட ரிங்க பயன்படுத்தி ஏதோ பண்ணுவார்ல, அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ லிங்க் ரிங்க பத்தி தானே பேசிட்டு இருக்கேன்னு ஒரு கட்டையில கட்டி அதை தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். நான் மட்டும் என்னோட பாக்கெட் பேப்பரை இந்த ரிங்கோட பவரை பயன்படுத்தி டிரைவ் பண்ணிட்டேன்னா என்னோட லெவித்தன் ஸ்பெல்ல பயன்படுத்தி இந்த ராக்கை என்னால ஈஸியாவே இங்க இருந்து தூக்கி கேட்டஸ காப்பாத்த முடியும்னு அவளும் அவளோட ஸ்பெல்ல யூஸ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பா. அவுட் சைடர்ஸ் எல்லாருமே கோகோ எந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறான்னு பாக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்க்காம அவ யூஸ் பண்ணணும்னா அவளோட க்ளோக்குள்ள இருந்துதான் கைய மறைச்சு வச்சுதான் பண்ணியே ஆகணும். ஆனா கோகோவால அதை பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாருமே நான் சொல்ல போறது நல்லா கேளுங்க. கிரிஃபரி சென்சாயோட டாப் அப்ரெண்டிஸா இருக்கிற என்னோட பேரு விச் ஆகட். உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு மேஜிக்கல் கிஃப்ட நான் காட்ட போறேன்னு, கோகோவால பண்ண முடியலனா என்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு அவளோட ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகி லைட் பேட் ஒன்னு வானத்தை நோக்கி பறந்து போயிட்டு இருக்க. எல்லாரோட கவனமும் அது மேலே இருந்துட்டு இருக்கும். உடனே உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணுன்னு ஆகட் சிக்னல் கொடுத்தோன, நான் ஏற்கனவே கார்பேசியம் சொல்ற அந்த ஃப்ரூட் மேல லெவிட்டன் ஸ்பெல்ல நான் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஸ்டோன் ரொம்ப பெருசாவும் ஹெவியாவும் இருந்துட்டு இருக்கு. என்னோட அந்த சின்ன பாக்கெட் பேப்பரை பயன்படுத்தி இதை நகர்த்ததுக்கு வாய்ப்பே இல்ல. கேட்டஸ் கண்ணை முழிச்சிட்டு இருப்பான். யார் நீ? உங்க காப்பாத்த வந்த கோகோன்னு சொல்ற விச் தானா? நம்ம ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து கீழே விழுந்தோம். உனக்கு அது ஞாபகம் இல்லையா? அப்ப நான் இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கேனா? மேல லைட் பேட் இருக்கிறத பார்த்தோன்னா நான் இறந்துட்டேனோ நினைச்சேன். அது என்னோட ஃப்ரெண்டோட மேஜிக் ஸ்பெல் தான். நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. உன்னோட ஸ்பெல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா லைட் ஷோ காட்டுறதுக்கு இது கரெக்டான டைமே கிடையாது. அதை பயன்படுத்தி கீழே போய் அவங்கள காப்பாத்திட்டு வர முடியாது. அது மேல ஏறி நம்மளால கீழேயும் போக முடியாது. அப்புறம் இதுக்கு தேவையில்லாம இந்த வேலை நீ பண்ணிட்டு இருக்க. நானே போய் என்னோட பையனை காப்பாத்த போறேன்னு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்க. அவன் மட்டும் கோகோவோட ஸ்பெல்ல பாத்துட்டேன்னா பெரிய பிரச்சனை வரும்னு அவளை போக விடாம அவ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அதுக்குள்ள கோகோ அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி கேட்டஸ காப்பாத்தி மேல பறந்து வந்துட்டு இருப்பா. அவங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சோன மேல பறந்துட்டு இருந்த லைட் பேர்டும் அங்க இருந்து காணாம போயிட்டு இருக்கும். ஆகட்டு உன்னை பார்த்தோன்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. கீழே நான் எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கோகோ அமைதியா என்ன நடந்துச்சுன்னு உடனே சொல்லு. ராக் பிரேக்கிங் ஸ்பெல் உனக்கு ஞாபகம் இருந்துட்டு இருக்கா? ஏற்கனவே அவங்க டிராகன் கிட்ட மாட்டி இருக்கும் போது ரிச்சி அவளோட ராக் பிரேக்கிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போனது ஞாபகம் வந்துட்டு இருக்கும். என்னோட ஃப்ரெண்டோட ஸ்பெல் தான் இப்ப என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கு. உன்னோட ஷைனிங் ஆன அந்த பேட பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஐடியாவே கிடைச்சிச்சு. ஆகட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒன்னும் இது உனக்காக எல்லாம் பண்ணவே இல்லை. எப்பத்துல இருந்து நம்ம ஃப்ரெண்டா மாறணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேட்டஸ காப்பாத்த நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா எங்க அம்மாவையும் நான் இதே மாதிரி காப்பாத்தியே தீருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு ஒயிட் கலர்ல இருக்க ரோப் அவங்க ரெண்டு பேரையுமே கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். இந்த சில்வர் ஒயிட் கேப்சர் பெண்ணட்டையும் ஸ்கார்லெட் க்ளோக்கையும் விங்டு கேப்ஸையும் பார்க்கும்போது எந்த ஒரு டவுட்டும் இல்ல, இவங்க நைட் மோரலிஸ சேர்ந்தவங்க தான். உங்க ரெண்டு பேர்ல யார் இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணது? பிரிம்டு கேப்ஸ சேர்ந்த நீங்க என்னதான் சில்ட்ரனா இருந்தாலும் எந்த ஒரு மெர்சியும் இல்லாம உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. நாங்க ஒன்னும் பிரிம்டு கேப்ஸ சேர்ந்தவங்களே கிடையாது. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் நாங்க மேஜிக்கை யூஸ் பண்ணோம். எந்த விதமான ஃபார்பிடன் மேஜிக்கை நாங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதை நீயே கீழே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு கீழே பார்த்தனா கேட்டஸ காப்பாத்ததுக்காக கோகோ அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணனால அந்த ரிவர் பேங்க் மொத்தமுமே சாண்டா மாதிரி இருக்கும். ரிவர் வேப்பரைஸ் ஆகி ஃபாகா மாறிட்டு இருக்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல நான் யூஸ் பண்ணவே இல்லையேன்னு கோகோ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அப்ப நான் அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணது நீ தானா? ஒரு சாதாரண அப்ரெண்டிஸா இருக்கிற ஒன்னால இவ்வளவு பெரிய ஸ்பெல்ல வரையதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தேவையே இல்லாம ஃபார்பிடன் மேஜிக்
மேஜிக்கை யூஸ் பண்ணி ரூல்ஸை மீறிட்ட. இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு கோகோவோட மெமரியை எரைஸ் பண்ணதுக்கு அவன் தயாராகிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். கோகோ தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக கடுமையா ட்ரைனிங் எடுத்து பவர்ஃபுல்லான விச்சா மாறணும்னு முடிவெடுத்துட்டு இருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி நைட் மோர்லிஸை சேர்ந்தவங்க ஃபார்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்ணனால அவளோட மெமரி எல்லாத்தையுமே எரஸ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.